பிளே தமிழ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிளே தமிழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து சோழி பிரசுரத்தின் மூலமாக ஒவ்வொருவருடைய கிரக பயிற்சியுடைய பலாபலங்களை எல்லாம் இறையருளாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு சொல்லி வந்தாலும் கூட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு, அதாவது சனி பயிற்சி. கிரகங்களில் 3 கிரகத்தினுடைய பயிற்சியை நாம் சந்தித்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சனி பகவானுடைய பயிற்சியை பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியாக நாம் சந்திக்க போக வேண்டியது குரு பகவானுடைய பயிற்சி. குரு பகவானுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அதே நேரம் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பார்த்தீங்கன்னா மே மாதம் 26ஆம் தேதி. இடைவெளி குறுகியாக இருந்தாலும் கூட இந்த பயிற்சி ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை தருமானா கண்டிப்பாக தரும். சொல்லியிருக்காங்க இல்லையா பெரியவங்க, குருவின் பார்வை கோடி புண்ணியம் தரும், குரு பார்க்க கோடி பாவம் தீரும். அந்த குருவினுடைய பார்வைக்கு அவ்வளவு சிறப்புங்க. இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு வல்லமை அல்லவா. அந்த வகையில் பார்க்கும் பொழுது திருக்கணித வாக்கிய பிரகாரம் நான் சொன்னாலும் கூட சனி பகவானுடைய பயிற்சியும் சேர்த்தே சொல்ல வேண்டும். ஏன்னா ஒரு வெள்ளம் மாறி அலை அடித்தாலும் கூட அதை தடுத்து நமக்கு நற்பலனை தர கர்மாவுக்கு ஏற்ற பலனை தரக்கூடியவர் யாருன்னா சனி பகவான் தானே. அந்த வகையில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 3, 7, 10 அவருடைய பார்வை. இப்போ சனி பகவானுடைய பார்வைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் மீனராசியிலிருந்து அவர் பார்க்கின்றார். மீனராசியிலிருந்து அவருடைய பார்வை எங்கப்படுதுன்னா 3, 7, 10. 3வது பார்வையாக அவர் ரிஷபத்தை பார்க்கின்றார். 7வது பார்வையாக பார்த்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியை பார்க்கின்றார். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பார்வை, அந்த 10வது பார்வை பார்த்தீங்கன்னா 3, 7, 10. அந்த வகையில் பார்க்கும் பொழுது சனி பகவானுடைய பார்வை நமக்கு எந்த விதமான பலனை தரும் என்று நம்ம எல்லாம் இப்போ பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். அந்த வகையில் குரு பகவானுடைய பயிற்சி, இந்த குரு பகவானுடைய பயிற்சியை பார்த்தீங்கன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வருகின்றார். கடகத்தில் வருவது மட்டுமல்லங்க, அவர் உச்சம் பெறுகின்றார். அவர் உச்சம் பெறுகின்றது ஒரு அற்புதம். உச்சம் என்றால் என்ன? பலம் பெறுகின்றார். ஆனால் ஒரு சூட்சும ரகசியத்தை நான் சொல்லலைங்க. கடகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் உச்சம் பெறுவதால் என்ன விதமான நற்பலனை தந்துவிட போகின்றார். ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் கடகம் பார்த்தீங்கன்னா யாருடைய வீடு? சந்திரனுடைய வீடு. சந்திரனும் குருவும் பகைதானே. அங்கு அவர் பலம் பெற்றால் என்ன, பலகீனமானால் என்ன, ஆனாலும் கூட அதனுடைய தாக்கம் வீரியம் நம்மை பாதிக்கத்தான் செய்யும். வாழ்க்கையில் கலங்கி நிற்கும் பொழுதும், கண்ணீர் சின்பதும் போதும், தைரியம் இழந்து நிற்கும் பொழுதும், தெய்வ நம்பிக்கை குறையும் பொழுது என்ன செய்வோம் என்று கலங்கி நிற்கின்ற ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே சனி பகவானுடைய பயிற்சியை சந்தித்தோம். இப்போ குரு பயிற்சி. இது எவ்வாறு இருக்கும் அப்படி பார்ப்பதற்கு முன்னால் முதல்ல நம்ம யோசிக்கணும். அதாவது சனி பகவானுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னுடைய சோழி பிரசன்னத்தில். அந்த வகையில் பார்க்கும் பொழுது சனி பகவானுடைய பார்வை என்று பார்த்தால் 3, 7, 10. அந்த 3, 7, 10 சனி பகவானுடைய பார்வையை உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிக்க போவதில்லை. அதே நேரம் குரு பகவானுடைய பார்வை, குரு பகவான் உங்க இடத்துல இருந்து தான் கடகம் நோக்கி நகர்ந்து விட்டார். இதுவரை அற்புதமான யோக பலனை தந்தாரோ இல்லையோ, எந்த விதமான பாதிப்புகளையும் உங்களுக்கு தந்து விடவில்லை. அரசியல், ஆன்மீகத்தில், பொது வாழ்க்கையில் அந்த வகையில் அவர் நகர்ந்து விட்டார். எங்க? மிதுனத்தில் இருந்து கடகம் மாறிவிட்டார். கடகம் யாருடைய இடம் என்று பார்த்தால் சந்திரனுடைய இடம் தானே. அதாவது அதே நேரத்தில் குரு பெயர்ந்தையானால் மட்டும் போராதுங்க, உச்சமடைகின்றார். உச்சம்னா என்ன? பலமாகின்றார். அவருடைய பலமாவது எல்லா இடத்துலையும் பலமாவதனால முழு பலனை பெற முடியுமா? நன்றாக யோசித்து தான் சோழி பிரசன்னம் சொல்கின்றேன். சந்திரனிடம் கடகத்தில் குரு பகவான் உச்சம் ஆவதனால என்ன பலம்? பிரச்சனை தானே வரப்போகின்றது. காரணம் சந்திரனுக்கும் குருவுக்கும் பகைதானே, ஜென்ம பகைதானே. அந்த இடத்துல அவர் உச்சமாகின்றார், அந்த இடத்துக்கு வருகின்றார். அப்படி வரும்போது என்ன விதமான தாக்கத்தை மிதுனம் தருவார் என்று பார்க்க வேண்டும். மிதுனம் பொறுத்த வரைக்கும் சகோதரஸ்தானம். அதே நேரத்தில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கர்ம சனியா இருக்கின்றார். பார்ப்போம். மிதுனராசி அன்பர்களே, ஒரு அருமையான சந்தர்ப்பம். அரசியல்ல, ஆன்மீகத்தில், பொது வாழ்க்கையில் ஒரு நல்ல தாக்கத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். 3 கிரக பயிற்சிகள் சிறப்பாக நம் வாழ்வை திருப்பி போட்டாலும் கூட குரு பகவானுடைய பயிற்சி. உங்கள் ராசியில் இருந்த குரு பகவான் கடகத்தை நோக்கி நகர்ந்து விட்டாரே என்றெல்லாம் கவலைப்படாதீர்கள். குருவினால் முழுமையான பலனை பெற முடியாவிட்டாலும் கூட குருவினால சிலருக்கு நல்ல வீடு அமைந்திருக்கும்,
நல்ல வாழ்வு அமைந்திருக்கும். அரசியல்ல ஒரு இடத்தை நோக்கி நகர்கின்ற ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கும். முழுமையான நற்பலனை பெறவிட்டாலும் கூட அற்புதமான யோக பலனை தரக்கூடிய ஒரு காலகட்டம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் 2ல் அவர் வருகின்றார். 2ல் அவர் தனகுருவாக இருக்கின்றார். இது வரைக்கும் பொருளாதாரத்தில் மிக கடுமையாக போராடியவர்கள், நல்ல தொழில் நல்ல வாழ்க்கை அமைந்தாலும் கூட அதுல முழுமை பெற முடியாத ஒரு காலகட்டத்தை சந்தித்து வந்தவங்களுக்கு எல்லாம் இந்த 2ல் தனகுருவாக வருவது அற்புதமான ஒரு நல்ல மாற்றத்தை தரும். அதே நேரம் இந்த 2ல் வருவதனால என்னுடைய அனுபவத்தில் சொல்றேங்க, மிதுனராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். காரணம் சில சட்ட சிக்கல்கள் அது வாழ்க்கையிலும் சரி தொழிலும் சரி உங்களை மிரட்டுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். கவனமாக இருந்து விடுங்கள். யாரையும் எளிதில் நம்பி விடார்கள். உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்களும் உங்கள் வளர்ச்சியை தடை செய்யக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு மனோரீதியான சில பாதிப்புகளை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் அமையும். கவனமாக இருங்கள். அரசியல் இருப்பவர்கள் எல்லாம் உடல்நிலையெல்லாம் மிக கவனமாக இருங்க. யாரையும் எளிதில் நம்பி விட வேண்டாம். ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் நகர்ந்தும் பொழுது மிக கவனமாக இருங்கள். அந்தரங்க விஷயத்தை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நல்ல யோக பலனை தரக்கூடியவர், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் தரக்கூடியவர் தந்தாலும் கூட சனி பகவானை நாம் பார்க்க வேண்டும். சனி பகவானை பொறுத்தவரைக்கும் கர்ம சனியா இருக்கும். நான் யாரையும் ஏமாற்றவில்லை, யார் கூடியையும் கெடுக்கவில்லை, யாருக்கும் தீங்கு இழைக்கவில்லை. ஏன் என் மனதில் மட்டும் இவ்வளவு துன்பங்கள், ஏன் அந்த உச்சத்தை நான் தொட முடியவில்லை என்றெல்லாம் கலங்கியவர்களுக்கெல்லாம் கவலையே படாதீர்கள். அற்புதம். காரணம் என்ன? தன குரு எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? தனம் என்றால் பணம் தானே, பணம் மட்டும் அல்லங்க. ஒரு நல்ல குழந்தை, நல்ல ஒரு திருமணம், நல்ல ஒரு முன்னேற்றம், அத்தனையும் இதுவரை பெற முடியாமல் கடந்த காலங்களில் கண்ணீர் சிந்திய உங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான யோக பலனை தரக்கூடிய ஒரு நல்ல காலம். இந்த தன குருவாக அவர் பலன் தருகின்ற இந்த காலகட்டம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று, குரு பகவான். குரு பகவானுடைய வழிபாடு. குரு என்றால் யார்? முருகனை கூட குரு என்று சொல்லலாம். நம்ம எல்லாம் குரு என்றால் முருகனையும் அல்லது தட்சிணாமூர்த்தியையும் தான் குரு என்று சொல்கின்றோம். குரு என்பவன் யாருன்னா நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய பிரகஸ்பதி தான் குரு. அந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் குரு பகவான் நின்ற திருக்கோலம், அற்புதமான அடர்ந்த வனத்திற்கு அருகே அவரது அருளாட்சி புரிகிறார். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது திருத்தணி முருகன் அவரையும் தரிசனம் செய்து அங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் அகூர்னு ஒரு இடம் இருக்கு. அங்க பாதசனீஸ்வரர் ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்தில் அமைந்திருக்கின்ற குரு பகவானை சென்று வழிபடுதல் அற்புதமான யோக பலனை தரும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறமான ஒரு சட்டையை போடுங்க. மஞ்சள் நிறமான, ஏன்னா இதெல்லாம் நான் சொல்லணும் பிளே தமிழ்ல, மஞ்சள் நிறமான ஒரு சட்டை இல்லை மஞ்சள் நிறமான ஒரு துண்டு, இதெல்லாம் நான் மூட நம்பிக்கையிட்டெல்லாம் நான் சொல்லிவிட வேண்டிய. மழை வருதுன்னா கொடை வச்சுக்கிறோம், அப்போ வெயில் அடிக்குதுன்னா செருப்பு போட்டுக்கிறோம். ஒரு இடத்தை கடக்க வேண்டுமானால் பேருந்தோ விமானமோ ரயிலோ பயன்படுத்துறோம் இல்லையா? ஒரு இலக்கை நோக்கி அடைய வேண்டுமானால் சில விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஒளி பிரசன்னத்தில் இந்த காலகட்டம் முழுவதுமே மஞ்சள் நிறத்தில் ஒரு பேனா, மஞ்சள் நிறத்தில் ஒரு துண்டு, மஞ்சள் நிறத்தில் ஒரு சட்டை, இல்லை மஞ்சள் பார்டர் உள்ள ஒரு வேட்டி கட்டிக் கொள்வது அற்புதம். திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு ஒரு ஆலயம் சென்று நின்று வழிபடுவீர்களானால், நான் சொன்னேன் அல்லவா, தனகுரு. தனம் என்றால் பணம் மட்டுமல்ல, செல்வம். அது குழந்தை செல்வமாக இருக்கலாம், ஒரு இடம் வாங்குவதாக இருக்கலாம், ஒரு பொன்பொருள் சேர்ப்பதாக இருக்கலாம். அத்தனையும் அடைவதற்கு ஒரு அற்புதமான சந்தர்ப்பத்தை குரு பகவான் உங்களுக்கு அளிப்பார்.